செல்வம் அவர்கள்ட்ட. அப்போ பணம் கொடுக்குறாங்க ஓட்டுக்கு அப்படின்னா அவங்களுக்கு வாக்களிக்காதீங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தார். அப்போ இந்த முறை யாருக்கு அவருடைய வாக்குகள் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? சகோதரி, நான் யாருக்கு வாக்களித்திருப்பார்கள் என்ற அனுமானத்துக்குள்ள அந்த ஜோதிடத்துக்குள்ள போறதை விட மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவரா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சியை பதிவு செய்து கட்சிக்கு பெயர் வாங்கின பிறகு, கட்சி பெயர் எல்லாம் தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரெல்லாம் வாங்கின பிறகு அந்த கட்சி தேர்தலில் பங்கெடுத்திருக்க வேண்டும், அல்லது இந்த கட்சியை இப்ப ஆரம்பிச்சிருக்க கூடாது. என்னோட தாழ்மையான கருத்து என்னன்னா, அவரு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள், நடிகர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு கட்சி ஆரம்பிச்சு வேகப்படுத்தி இருக்கணும், அல்லது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து பதிவு செய்து பெயர்கள் எல்லாம் முடிவு செய்த பிறகு 70 லட்சம் வாக்காளர்கள் இருப்பதாக சொல்லுகிற அந்த கட்சி, ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். 2014 நினைக்க ஆர்கே நகர் தொகுதியில மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டாங்க. அவங்களுக்கு அந்த வழக்குல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல அந்த சென்டென்ஸ் சஸ்பெண்ட் பண்ண பிறகு அவங்க இடைத்தேர்தலில் போட்டியிட்டாங்க. போட்டியிடும் போது என்னன்னு கேட்டா, திமுக அந்த தேர்தலை புறக்கணித்தது, காங்கிரஸ் அந்த தேர்தலை புறக்கணித்தது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மரியாதைக்குரிய மகேந்திரன் மட்டும்தான் போட்டியிட்டார். மற்ற எல்லா கட்சிகளுமே தேர்தலை புறக்கணித்தார்கள். ஆனால் அன்னைக்கு மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பதிவான வாக்குகளில் 89% வாக்குகள் வாங்கினாங்க. அது எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அப்ப 89% வாக்குகள்ல திமுக வாக்குகளும் இருக்கிறது, காங்கிரஸ் வாக்குகளும் இருக்கிறது. அன்னைக்கு மகேந்திரன் வெறும் 10,000 வாக்குகள் தான் வாங்கினாரு. அது எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி தேர்தலில் பங்கெடுக்காமல் ஜனநாயக கடமை, ஜனநாயகத்தை அந்த பொறுப்பில் இருந்து விலகி நிற்பது என்பது திரு விஜய் அவர்களை எதிர்காலத்தில் அவர் நான் அப்படி வருவேன் இப்படி வருவேன் என்றெல்லாம் அவர் நினைப்பதை அல்லது அவர் வெளிப்படுத்துகிற அந்த உணர்வுகளுக்கு சரியா இருக்கு எனக்கு தோணல. ஒண்ணு. அது போக திரு விஜய் அவர்கள் எந்த கருத்தை சொல்லல, யாரு அவர் ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க அதெல்லாம் கூட நான் அந்த ஆர்வலர்களுக்கு ஜோசியங்களுக்குள்ள போக விரும்பல. அதே நேரத்துல அது ஜோசியம் அப்படிங்கறத தாண்டி நான் எந்த பாயிண்ட முன்வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இப்ப வாக்குப்பதிவு சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது அது கூட குறைச்ச இருக்குது. இப்ப இந்த கட்டத்துல இப்ப முதல் முறை வாக்காளர்களா இருப்பாங்க, அந்த மாதிரி வாக்காளர்களுடைய ஓட்டு இப்ப அவங்க விஜயோட ஃபாலோவர்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த முறை அது யாருக்கு போகும்? அப்ப யாருடைய வாக்கு சதவீதத்தை அதை பாதிக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கா? சகோதரி, என்னோட கருத்து, இன்றைக்கு திமுக அண்ணா திமுக 2 கட்சிகளை மீதும் மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு 2 கட்சிகளையும் தவிர்த்து வேறு ஒரு மாற்று இயக்கம் வராதா, மாற்று இயக்கம் வர வேண்டும், வராதா என்ற இயக்கமும் வர வேண்டும் என்ற விருப்பமும் ஜனநாயகத்தினுடைய காவல் தெய்வங்களான வாக்காளர் பெருமக்கள்கிட்ட அது இருக்கு, அந்த எண்ணம் இருக்கு. அப்போ திமுக அண்ணா திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்க இப்ப வேற வழி இல்ல, ஒரு இளைஞர், படித்த இளைஞர், அதாவது நீங்க அரசியல் கட்சி ஜனாதானம் பேசி பிரயோஜனம் இல்ல. ஏன்னு கேட்டா எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, எல்லாரும் வீட்லயும் மசூதிக்கு போறாங்க, எல்லாரும் தேவாலயங்களுக்கு போறாங்க. அது இப்போ தமிழ்நாட்டுல மதம் ஒரு பிரச்சனை இல்லை, ஜாதி ஒரு பிரச்சனை இல்லை, மொழி ஒரு பிரச்சனை இல்லை. காரணம் என்னன்னு கேட்டா 1967 இருந்து இன்றைக்கு வரை திராவிட இயக்கங்கள் ஆட்சியில இருக்கு. ஆனால் எங்கே திராவிடம், எது திராவிடம் கேட்டா சொல்றதுக்கு அவங்களுக்கு பதில் இல்லை. அதனால நிச்சயமாக நான் சொல்கிறேன், இளைய தலைவர்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்திருப்பார்கள். திரு விஜயை பின்பற்றக்கூடிய இளைஞர்களும் திரு ரஜினி அவர்களை பின்பற்றக்கூடிய இளைஞர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்குத்தான் வாக்களித்திருப்பார்கள். அதுதான் எந்த அடிப்படையில திராவிடத்துக்கு மாற்றா இத பார்க்கணுமா? இங்க நாம் தமிழர் கட்சி வேற இருக்கு இல்லையா, திராவிடத்தை எதிர்த்து இருக்கிறாங்கல்ல, அதை எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் சொல்றீங்க? இல்ல, நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கும் போயிருக்க வாய்ப்பு இருக்கு, நான் மறுக்கல. நான் குதர்க்கவாதம் பேசி என்னுடைய வாதத்திற்கு நான் வலிமை குறைக்க விரும்பல. அதே நேரத்துல நாம் தமிழர் கட்சிக்கும் குறிப்பிட்ட சதவீதம் போயிருக்க கூடும், நான் மறுக்கல. இதே நேரத்துலமா ஒரு முக்கியமான செய்தியை சொல்றதுக்கு நீங்க அனுமதிக்கணும். நேரம் குறைவா இருக்கு. அதான் தேர்தல் ஆணையம் இருக்கு பாருங்க.
தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்க வேண்டிய தேர்தல் ஆணையத்தினுடைய குளறுபடிகள். நேற்றைக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னு சொன்னா தேர்தல் ஆணையம் சொன்னது 72% தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா 69% வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. சில தொகுதிகள்ல குறிப்பா தூத்துக்குடி எடுத்துக்கிட்டீங்கன்னா நேற்றைக்கு தேர்தல் ஆணையர் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாகு அவர்கள் வந்து நேற்றைக்கு தூத்துக்குடி தொகுதியில 70.93% வாக்குப்பதிவு நடந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருப்பது 59.96 59.96% வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆக தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய அளவில் அது பொறுப்பேற்க தவறு நடந்திருக்குன்னு கூட நான் சொல்லல. தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய குளறுபடிகளை செய்திருக்கிறது. அதுக்கு தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்கணும். சரி, நான் இதை எடுத்துக்கிறேன்.